வணக்கம். செய்திச் சுருக்கம். 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்வு. லோக்சபா 4ஆம் கட்ட தேர்தல் ஆந்திரா, தெலங்கானா, ஒடிசா உட்பட 10 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 96 தொகுதிகளில் திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள 25 தொகுதிகளிலும் தெலங்கானாவில் உள்ள 17 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக திங்கட்கிழமை ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது. ஒடிசாவில் 4 தொகுதி, பீகாரில் 5 தொகுதி, மத்திய பிரதேசத்தில் 8 தொகுதி, மகாராஷ்டிராவில் 11, ஜம்மு காஷ்மீரில் 1, உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்கத்தில் 8, ஜார்க்கண்டில் 5 தொகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. மே 13ஆம் தேதி காலை 7 மணிக்கு 96 தொகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு துவங்க உள்ளது. 3ஆம் கட்ட தேர்தலில் குறைந்த ஓட்டுப்பதிவு. லோக்சபாவுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. 3 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி உள்பட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 66.14% வாக்குகள் பதிவாகின. 2ஆம் கட்டமாக கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 88 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் 66.71% வாக்குகள் பதிவாகின. 3ஆம் கட்டமாக கடந்த மே 7ஆம் தேதி குஜராத் உள்ளிட்ட 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 93 தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடந்தது. 66.89% ஆண்களும் 64.41% பெண்களும் 3ஆம் பாலினத்தவர் 25.2% பேரும் ஓட்டு போட்டுள்ளனர். மொத்தமாக 65.68% ஓட்டுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மே 13, 20, 25, ஜூன் 1 ஆகிய தேதிகளில் அடுத்த கட்ட தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் முதல் 3 கட்ட தேர்தல்களை விட ஓட்டுப்பதிவு விகிதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானிடம் அணுகுண்டிருப்பதாக அச்சுறுத்தினார்கள். ஒடிசாவின் புல்பானி நகரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். கர்ப்பிணிகளுக்கான போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஒடிசாவின் ஒவ்வொரு சகோதரியின் வங்கிக் கணக்கிற்கும் நான் 6000 ரூபாய் அனுப்புகிறேன். ஆனால் ஒடிசா அரசு இந்த திட்டத்தை நிறுத்தியதால் அவர்களுக்கு இந்த பணம் கிடைக்கவில்லை. ஏழை தாய் சகோதரிகளுக்கு சேவை செய்யாத இந்த அரசு தேவையா என்று கேட்டார். 2014, 2019 தேர்தல்களில் பேசியது போன்றே நடப்பு லோக்சபா தேர்தலிலும் ராகுல் பேசி வருகிறார். ஆனால் இந்த தேர்தலில் மொத்த தொகுதிகளில் 10% அளவுக்கு கூட காங்கிரஸ் வெற்றி பெறாது. 50 தொகுதிகளுக்கும் குறைவான இடங்களிலேயே வெற்றி பெறும். அதனால் லோக்சபாவில் எதிர்க்கட்சி என்ற மதிப்பையும் இழக்கும். வாஜ்பாய் தலைமையிலான அரசின் போது பொக்ரானில் அணுசக்தி சோதனைகளை இந்தியா மேற்கொண்டது. காங்கிரஸ் கட்சியோ பாகிஸ்தானிடம் அணுகுண்டுள்ளதாக தொடர்ந்து சொல்லி நாட்டை அச்சுறுத்தி வருகிறது. பாகிஸ்தானின் தற்போதைய நிலையோ அணுகுண்டை பராமரிக்க கூட பணம் எதுவும் இல்லாமல் உள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு வாக்கு வங்கியில் இழப்பிற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையை கொண்டுள்ள காங்கிரஸ் பயங்கரவாதிகளுடன் கைகோர்த்துக் கொண்டுள்ளதாகவும் மோடி குற்றம் சாட்டினார். इतनी विशाल संख्या में यहां आप आए हैं, विशेष रूप से माताएं बहनें आई हैं, ये देख करके और जहां जहां मैं उड़ीसा में गया हूं, मैं साफ कह सकता हूं कि उड़ीसा में बीजेडी सरकार की विदाई का काउंटडाउन शुरू हो चुका है. पूरा उड़ीसा एक सुर में कह रहा है, उड़ीसा रे प्रथम तर है डबल इंजन सरकार. उड़ीसा में पहली बार பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்தியாவை பயமுறுத்த பார்க்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கடந்த மாதம் கொடுத்த பேட்டி ஒன்று வைரலாகிறது. பாகிஸ்தானுக்கு நாம் மரியாதை அளிக்க வேண்டும். அவர்களை மதிக்காவிட்டால் நம் மீது அவர்கள் அணுகுண்டை வீசுவார்கள். அதற்கு பெரிய விலை கொடுக்க நேரிடும். பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ஜார்க்கண்டின் குந்தியில் நடந்த பிரச்சாரத்தில் அமித்ஷா பதிலடி கொடுத்தார். காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்தியாவை பயமுறுத்தி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டுக் கொடுக்க வைக்க முயற்சிக்கின்றன.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஒவ்வொரு அங்குலமும் இந்தியாவுக்கு சொந்தமானது. அதை எந்த சக்தியாலும் பறிக்க முடியாது. அணுகுண்டு வைத்திருப்பதால் பாகிஸ்தானை மதிக்க வேண்டும் என்கிறார் மணிசங்கர் ஐயர். சில நாட்களுக்கு முன்பு இந்திய கூட்டணி தலைவர் ஃபரூக் அப்துல்லா பாகிஸ்தானில் அணுகுண்டு உள்ளதால் பாகிஸ்தான் பற்றி பேச வேண்டாம் என்றார். பாகிஸ்தான் இந்தியாவுக்குத்தான் சொந்தம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் என அமித்ஷா கூறினார். ये लोग इंडिया गठबंधन से पूछते हैं आपका प्रधानमंत्री कौन होगा. मैं बीजेपी से पूछता हूं आपका प्रधानमंत्री कौन होगा. आप लोग सोच रहे होंगे केजरीवाल क्या बात कर रहा है, मोदी जी होंगे. नहीं, मोदी जी अगले साल 17 सितंबर को 75 साल के हो रहे हैं. बीजेपी के अंदर मोदी जी ने 2014 में मोदी जी ने खुद ने रूल बनाया था कि बीजेपी के अंदर जो भी 75 साल का होगा उसको रिटायर कर दिया जाएगा. सबसे पहले आडवाणी जी को रिटायर किया गया, उसके बाद मुरली मनोहर जोशी जी को रिटायर किया गया, फिर सुमित्रा महाजन को रिटायर किया गया, फिर यशवंत सिन्हा को रिटायर किया गया. अब मोदी जी अगले साल 17 सितंबर को रिटायर होने वाले हैं. तो मैं बीजेपी से पूछना चाहता हूं आपका प्रधानमंत्री का दावेदार कौन है. दोस्तों, अगले साल 17 सितंबर तक अगर इनकी सरकार बनी तो उस पे भी आऊंगा मैं. अगर इनकी सरकार बनी तो पहले अगले 2 महीने में योगी जी को निपटाएंगे ये, और उसके बाद मोदी जी के सबसे खास अमित शाह को ये प्रधानमंत्री बनाएंगे. तो मैं लोगों को, देश के लोगों को आगाह करना चाहता हूं, मोदी जी अपने लिए वोट नहीं मांग रहे. मोदी जी अमित शाह को प्रधानमंत्री बनाने के लिए वोट मांग रहे हैं. मैं पूछना चाहता हूं मोदी जी से और अमित शाह जी से, ये मोदी की गारंटी पूरी कौन करेगा? क्या अमित शाह मोदी की गारंटी पूरी करेंगे? देखिए, इस देश की जनता पूर्व हो, पश्चिम हो, उत्तर हो, दक्षिण हो या नॉर्थ ईस्ट हो, हर कोने में मोदी जी के साथ प्रचंड समर्थन के साथ खड़ी है. इंडिया अलायंस के जितने भी चट्टे बट्टे हैं वो सभी को मालूम है कि हम 400 पार करने जा रहे हैं. मोदी जी तीसरी बार इस देश का प्रधानमंत्री बनेंगे. इसलिए इस प्रकार की भ्रांति फैला रहे हैं. मैं देश की जनता के सामने स्पष्ट करना चाहता हूं कि भाजपा के संविधान में ऐसा कोई प्रोविजन नहीं है. मोदी जी ही 29 तक नेतृत्व करेंगे और मोदी जी ही आने वाले चुनाव का भी नेतृत्व करेंगे. इंडिया अलायंस के लिए कोई अच्छा समाचार नहीं है. उनको खुश होने की जरूरत नहीं है. उनको ज्यादा परिश्रम करना चाहिए, भ्रष्टाचार बंद करना चाहिए और लोगों के प्रति सहानुभूति और संवेदनशीलता के साथ काम करना चाहिए. इसकी जगह इस प्रकार के झूठे भ्रम फैलाकर वो चुनाव नहीं जीत सकते. मोदी जी इस देश को बहुत आगे ले गए हैं और मोदी जी को इस देश को और आगे ले जाना है. किसी भी प्रकार की कोई कंफ्यूजन भारतीय जनता पार्टी के कोई क्वार्टर में नहीं है. ये देश की जनता को स्पष्ट होना चाहिए. 2024 மட்டுமல்ல 2029 வரை மோடியே. டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் கேஜ்ரிவால், பிரதமர் மோடிக்கு வரும் செப்டம்பர் 17 அன்றுடன் 75 வயதாகிறது. பாரதிய ஜனதாவில் 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்ற விதியை அவர் வகுத்துள்ளார். எனவே மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தால் அமித்ஷா பிரதமராக பதவியேற்பார். அமித்ஷாவுக்காக பிரதமர் ஓட்டு கேட்கிறார். மோடியின் கேரண்டிகளை அமித்ஷா நிறைவேற்றுவாரா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியதாவது: பாரதிய ஜனதா 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்பார் என இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு நன்கு தெரியும். இதனால்தான் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். 75 வயதுக்கு மேல் ஓய்வு என்ற விதி பாரதிய ஜனதாவில் இல்லை. 2029 வரை மோடியே நாட்டை வழிநடத்துவார். வரும் தேர்தலிலும் வழிநடத்துவார் என அமித்ஷா பதிலடி கொடுத்தார். 1 மணி நேரம் மழைக்கு மதுரை இப்படி ஆயிடுச்சு.
மதுரையில் வெயில் வாட்டி வந்த நிலையில் 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இன்று 1 மணி நேரம் தொடர்ந்து மழை கொட்டியது. இந்த மழைக்கு வெளியில் கால் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆங்காங்கே ரோடு முழுவதும் மழைநீர் தேங்கி நின்றது. வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். ராஜா மில் ரோடு, கருடர் பாலம் வழியாக சென்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் கச்சேரி வாகனம் மழைநீரில் சிக்கிக் கொண்டது. பாதி அளவிற்கு வாகனம் மூழ்கிய நிலையில் அவர்களால் வெளியே வர முடியவில்லை. தீயணைப்பு மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி வாகனத்தை இழுத்து வெளியே எடுத்தனர். வாகனத்தில் இருந்த 5 பேரையும் பத்திரமாக அழைத்து வந்தனர். நீ வாயா இங்க வாயா. அவங்க நாய்க்குட்டியா அம்மா? நாய் குட்டியை மட்டும் தான் கொண்டு வந்தாங்களா? நாய் உள்ள இருக்கா? நாய் குட்டியில என்னையா பார்த்துக்கிட்டீங்க? சொன்ன பேச்சு கேட்டு அசத்திய செல்லம். ஊட்டி கோடை விழாவின் ஒரு பகுதியாக 135வது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. ஊட்டி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தென்னிந்திய கெனல் கிளப் கண்காட்சியை நடத்தியது. பல மாநிலங்களில் இருந்து 56 வகைகளைச் சேர்ந்து 430 நாய்கள் பங்கேற்றன. ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை உள்ளிட்ட நாட்டு ரக நாய்களும், ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன், சைபீரியன் ஹஸ்கி, பிகில், பெல்ஜியம் ஷெப்பர்ட் உள்ளிட்ட பல வகை நாய்களும் கலந்து கொண்டன. கட்டளைக்கு கீழ்ப்படிதல், பராமரிப்பு, சுயக்கட்டுப்பாடு, திறமைகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டன. உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் நாய்களை ரசித்து பார்த்தனர். நாளை இறுதிப் போட்டி நடக்கிறது. வெற்றி பெறும் நாய்களின் உரிமையாளர்களுக்கு நாளை பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. SIKCல ரொம்ப வருஷமா டாக் ஷோ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஊட்டியில். இந்த வருஷம் 134, 135, அப்புறம் ஷீலா நகர்வார் மெமோரியல் ஷோ கண்டக்ட் பண்ணுறோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 10th, 11th and 12th May. 10th வந்து obedience and specialty shows, Great Dane specialty, Dachshund and retriever, golden retriever specialty show. எங்களுக்கு வந்து வருஷம் நல்ல என்ட்ரிஸ் வருது. இந்த வருஷம் வந்து 435 என்ட்ரிஸ் வந்திருக்கு. அண்ட் ப்ரெசண்ட்டு கூட only 6 absent, பாக்கி எல்லாமே ப்ரெசண்ட்டு. இது வந்து 2 நாள் ஜட்ஜ் பண்ணுவாங்க ஜட்ஜஸ்ஸு, சாட்டர்டே அண்ட் சண்டே. சாட்டர்டே ஒரு 250 டாக்ஸு, சண்டே ரிமைனிங் 200 டாக்ஸு. எங்கள் ஜட்ஜஸ் வந்து ஏஷியன் ஜட்ஜஸ், மிஸ்டர் மரியோ மேக்ஸேஸே, FCI AKU ஜட்ஜு. அவர் வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருக்கிறாரு. ஆலெக்ஸி, அவரும் FCI ஜட்ஜு, அவர் வந்து தைவான்லேருந்து வந்திருக்கிறாரு. அப்புறம் சுவா மிங் காக், இவர் வந்து சிங்கப்பூர். ஒபீடியன்ஸ் ஜட்ஜ் வந்து மிஸ்டர் பேட்ரிக், அவரும் வந்து சிங்கப்பூர் ஜட்ஜ். எங்களுக்கு எப்போவுமே ரேர் ப்ரீட்ஸ் 56 ப்ரீட்ஸ் வந்திருக்கு இந்த வருஷம். லாஸ்ட் இயர் 52 தான் வந்தது. இந்த இயர் 56 ப்ரீட்ஸ் வந்திருக்கு.
அப்புறம் ரேர் பிரீட்ஸ்ன்னு பார்த்தா பிஷான் ஃப்ரீஸு, இங்கிலீஷ் பாயிண்டர், ரொடீஷியன் ரிச்பேக், பெசன்ஜி, கேவலியர் கிங் சார்ல்ஸ் ஸ்பெஷல். அப்புறம் இந்தியன் பிரீட்ஸு நிறைய வந்திருக்கு. அது வந்து கேரவான் ஹவுண்ட், சிப்பிப்பாறை, காம்பை, கன்னி, முதல் ஹவுண்ட், பஷ்மி அண்ட் ராஜபாளையம். ஸோ கிளைமேட் நல்லா இருக்குது. அண்டு இந்த தாட்டி ஃப்ளாஷ் ஷோவும் வந்திருக்கு. நார்மலி ஃப்ளாஷ் ஷோ வந்து 3rd or 4th வீக் தான், வீக்கெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் நாங்கள் வந்து 2nd வீக்கெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து ப்ரீபோன் பண்ணி ஃப்ளாஷ் ஷோ, டாக் ஷோ எல்லாமே 2nd வீக்கெண்டில் வந்திருக்கு. அதனால எங்கள் ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து பார்க்குறவங்கெல்லாம் ஒரு நல்ல க்ரௌட் வரும்னு எதிர்பார்க்குறோம்.